நீங்க சொல்றீங்க வந்து ஆபாசமா எடுக்கிறேன்னு சொல்லிட்டு. பிசாசு 2ல என் குழந்தை ஆண்ட்ரியா அவட்ட கதை சொன்னேன். அதுல ஒரு தாய்க்குள்ள பேய் சொன்ன. அந்த பேய் நிறைய விரசமா இருக்கிறா. அதுக்கு வந்து நிறைய நிர்வாண காட்சிகள் தேவம்மா, நடிக்க முடியுமான்னு கேட்டேன். அவ அந்த கதையை கேட்டு சொன்னா, நடிக்கிறேன் ஐயான்னா. நான் என்ன பண்ணேன், அதுக்கு ஒரு போட்டோ ஷூட் பண்ணேன். அந்த போட்டோ ஷூட் ஒரு பெண்ணால் எடுக்கப்பட்ட ஒரு போட்டோ ஷூட் ரெடி ஆயிடுச்சு. என்னுடைய அசிஸ்டன்ட் டைரக்டர் ஈஸ்வரி அனுப்புறேன். நானும் உள்ள இருக்கேன். அவள் அந்த பெண் அந்த மிகச்சிறந்த ஆக்ட்ரஸ், அவன் மிகச்சிறந்த ஆளுமை. அவன் என்ன பண்ணா, என் நம்பிக்கையில, என் கதை மேல இந்த நம்பிக்கையில அவ அந்த ரூமுல போயிட்டு அவ நிர்வாணமாக வெளியே வர வேண்டியது. நான் அவ வீட்டு வெளியே போயிட்டு சிகரெட் பிடிச்சிட்டு நான் அப்படியே ஆபீஸ் பண்ணிட்டேன். அவ போன் பண்ணி, எங்க சார் இருக்கீங்க கேட்டேன். நான் சொன்னேன், அம்மா உன் நிர்வாணத்தை நான் காட்டி, என் படத்துல நான் காட்டி படம் ஓஹோன்னு பெரிய பேர் வாங்கலாம். நான் ஒரு பெரிய பெட்ரோ ஆல்படர் மாதிரி நான் ஒரு பெரிய பேர் வாங்கிடலாமா? ஆனா உன்னுடைய நிர்வாணத்தை காட்டி நான் என் படத்துல காட்டினா, போஸ்டர்ல காட்டினா, அதை பார்க்கும் இளைஞர் நான் பார்த்த பார்வை மாதிரி ஒரு இலக்கியமாக அந்த திரைப்படத்தை பார்ப்பாங்களா, விரசமதமா பார்ப்பாங்க? அந்த காட்சி வேணான்னு சொல்லிட்டு வந்தீங்க. அந்த காட்சி நான் ஒரு போட்டோ எடுத்தாந்து நான் போஸ்டர்ல போட்டிருந்தா இந்நேரம் அந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கும். 2 வருடம் அந்த படம் வந்து கேன்ல. அந்த படத்தை பார்த்த ஒரு மனுஷன் வெற்றிமாறன் உட்கார்ந்துருக்கான். அதை பார்த்துட்டு சாயங்காலம் எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணா, இந்த இரவு முழுதும் என்னால பேச முடியாது, நான் காலையில போன்றேன் அப்படின்னு சொன்னான். அந்த குழந்தைக்கு, அந்த ஆண்ட்ரியா, ஒரு மிகப்பெரிய அவார்டு இன்டர்நேஷனல் லெவல்ல அவளுக்கு ரெகக்னிஷன் கிடைச்சிருக்கும். அந்த படம் ஓடாம இருக்கு. நான் சினிமாவை நேசிப்பவன் ஐயா.